சனி கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆன உத்திரட்டாதியிலிருந்து மீனராசியில் இருக்கார் இல்லையா, ரேவதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இப்போ நம்ம கடக லக்னத்திற்கு 145 நாட்கள், மே 17 அக்டோபர் 9 வரைக்கும் இந்த மாற்றத்தினால நமக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்ன செஞ்சாரு அப்படின்னா, முயற்சிகளுக்கு தடை பண்ணிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, நமக்கு அஷ்டமாதிபதி கும்பத்தின் பலனை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஒரு திருமண நடவடிக்கைகளாகட்டும், ஒருத்தரை சந்திக்கிறதாகட்டும், அல்லது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறேன், நான் நிறைய கேன்வாஸ் பண்ணுறேன், அதன் மூலமாக ஏதாவது நமக்கு தொழில் வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப திருப்பி நடந்து காரியமாகலை, அதிகப்படியான முயற்சிகள் எடுத்தும் வேலையாகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு வேலை நடந்துடும். இந்த 17ஆம் தேதி புதன் நட்சத்திரத்துக்கு மாறின உடனே அது உங்கள் சார்ந்த விஷயம், அதாவது ஒரு உதவி கேட்டதாகட்டும், மார்க்கெட்டிங் பண்ணதாகட்டும், பூர்வீக சம்மந்தப்பட்டதாகட்டும், தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டதாகட்டும், மாற்றங்கள் உடனே நடக்கும். அது இடமாற்றமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம், ஊர் மாற்றமாக இருக்கலாம், ஒரு வேலையில் ஒரு இன்டர்னல் சேஞ்சாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு தசாநாதன் சனியாக இருந்தால் அல்லது புதனாக இருந்தால், அவருடைய புத்திகள் அந்தரங்கள் நடந்தால் இன்னும் கொஞ்சம் மேன்மையான பலன்கள், ஒரு தெய்வ அனுகிரகம், அனுசரணை, பூர்வீகத்தில் ஒரு ஈடுபாடு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு படிப்பு சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் லைனில் மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கும். ஐடி லைனில் இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்துக்கு சிம்மராசி. இப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தை குறிக்குது. இப்போ குடும்பத்தில் ஒரு மாதிரி அனுசரணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட்டு, இது வரைக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணா இருக்கலாம். அதே மாதிரி தான் கையிருப்பு பணம் அவ்வளவா சேர்த்த முடியல, ஆனாலும் கூட சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். பெருசாக சேர்த்த முடியல, ஆனால் எண்ணம் இருக்கு சேர்த்தணுன்ட்டு, அதுக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அது நமக்கு உழைப்பு சார்ந்த விஷயம். இப்போ ஒரு சம்பளம் வாங்குறவர் அவர் சம்பளத்தில் தானே சேவிங்ஸ் பண்ணி ஆகும். அப்போ செலவுகள் ஆகாமல் இருந்தாலே போதும் இல்லையா? அதனால் அந்த செலவுகள் தவிர்க்கப்படும், சுப செலவுகளாக நடக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறது, அல்லது ஒரு யாத்திரை போகிறது, அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வெளியூர் போகிறது, பிரயாணங்கள்னால செலவுகள் நடக்கும். சில பேருக்கு தர்ம காரியங்கள் மூலமாக செலவுகள் நடக்கும். சரி, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா, ஓரளவுக்கு தந்தை மூலமாக வரக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா நடக்கும். செவ்வாய் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கூட பிறந்தவர்கள் மூலமாக நல்லா நடக்கும். மற்றும் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகை தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, மேனேஜ்மெண்ட்டு, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சுக்கிர கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா, நல்ல குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள், திருப்பணிகள் செய்கிறது, வெளியூர் போயிட்டு வர்றது, என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும். அதே புதன் கிரகமே ரேவதி நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த புதனுடைய நட்சத்திரத்திலே இருந்தாலும் கூட இந்த சனி போகக்கூடிய காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது வணிகம் சம்பந்தமாக, ட்ரேடிங் சம்பந்தமாக, கமிஷன் வகை சம்பந்தமாக நல்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். இப்போ அதே உங்களுக்கு சனியே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரேவதி நட்சத்திரத்தில், ரேவதியில் பிறந்தவர் தான் சனி பகவான், அவரே இருந்தாருன்னாலும் இப்போ அந்த சனி தன்னுடைய ஜாதக சனியோடு சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்ம
ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய வெளியில் எங்கேயும் வேலை தேடி பார்த்தாலும் ஆஃபரே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி முன்னோர்கள் பூர்வீகம் சார்ந்த வகையில் பெரியவங்க இவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு உபாசனைகள் பண்ணுறோம், ஆன்மீக ஈடுபாடு, தெய்வீக உபாசனைகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அது ராகு கேது ரேவதியில் இருந்தது அப்படின்னா பெரியவங்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும். தாத்தா பாட்டி இதன் வழியாக நன்மைகள் நடக்கும். வெளிநாடு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். இப்போ நமக்கு திசாபுத்தி வகையில் பார்க்க போகுன்னா நம்முடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது சனியாக இருந்தால், பூச நட்சத்திரத்தில் நம்ம பிறந்தோம், லக்ன புள்ளின்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த 3 கனெக்டிவிட்டி என்ன சொல்ல வருதுன்னா அருள் தருபவர் அப்படின்னு சொல்ல வருது. அதே மாதிரி நம்ம லக்ன புள்ளி ஆயில்யம் கேட்டை ரேவதியில் கூட ஆயில்யத்தில் கூட அமையலாம். அந்த ஆயில்யத்தில் அமைந்தது அப்படின்னா புதன் இந்த 3 நட்சத்திர தொடர்பையும் கையில் வச்சிருக்காரு, ஆயில்யம் கேட்டை ரேவதி. அப்போ அந்த ரேவதியில் சனி போகும்போது அருள் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கலை சார்ந்த பணிகள், உயிர்பற்றான தொழில்கள். இப்போ ஒரு கலையை வைத்து சம்பாதிப்பவர் அந்த கலைக்குண்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த கலைக்குண்டான கஸ்டமர்ஸ் கிடைக்கும்போது தான் அவர் சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு முகூர்த்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சில டெக்கரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துவாங்க, அல்லது புரோக்கரேஜ் கமிஷன் வகையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்தந்த நாளில் தான் கிடைக்கும். அது மாதிரி இப்போ ஒரு நாதஸ்வர கலைஞர் இருக்கிறாரு, அவருக்கு அந்தந்த கோயில் திருவிழாவோ முகூர்த்தங்களோ நடந்தால் தான் அங்கே வேலை கிடைக்கும். அது மாதிரி தான் புரோகிதர்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம். இப்போ கமிஷன் வகை தொழில்கள்லாம் இதில் அடங்கும். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகை பார்க்கலாம், வேறு எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கூட கமிஷன் வகை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சனியானவர் நன்மைகளை தருவார். உற்பத்தி சார்ந்த வகையில் நம்ம அவாய்டு பண்ணிக்கணும். உற்பத்தி அப்படிங்கிறது சொந்தமாக நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், மிஷினரி வச்சுருக்கேன், லேபர்ஸ் வச்சு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்டாக் வச்சு விற்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும். யாருக்குன்னா சனியோ புதனோ தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு தான் ஸ்லோ டவுன் ஆகும், மற்ற எல்லாருக்கும் எடுத்துக்க வேண்டியது. அது மாதிரி இயல்பாக நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு, அறம் சார்ந்த பணிகளுக்கு, அருள் சார்ந்த பணிகளுக்கு, ஆன்மீகம் சார்ந்த சேவைகளுக்கு மிக மிக சிறப்பை தருகிறார். இப்போ நம்ம சனி பகவானை வழிபட்டுக்கலாம். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் சனீஸ்வரரை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம், முனீஸ்வரரை வழிபடலாம். ஸோ அந்த வகையில் இந்த சனி நமக்கு சாதகமான சனியாகவே இருக்கிறார். இந்த புதன் சாரத்தில் செல்லும் பொழுது புதனுடைய ஒரு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் மற்றும் புதிய வேலைக்கு நம்மளை எடுத்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி சில நன்மைகளை செய்வார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.